ஓஹோ, சார் பிஸியா வேலை செய்றீங்க போல. நீ வந்துட்டியா? நான் கவனிக்கவே இல்ல. போன விஷயம் என்னாச்சு? நீ போனதால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லையா? நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னப்புறம் சரி பண்ணாம விடுவேனா? சத்தியமாவா? ஆமாங்கிறேன். சரி, கொஞ்சம் விளக்கமா சொல்ல. அத சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. சித்தி தான் ரொம்ப அடம் பிடிச்சாங்க. அனுவ உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்னாங்க. ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்தை நீ எப்படி முடிச்சேன்னு சொல்லு. அனுப்பமா வீட்ல நிறைய விஷயத்த மறைச்சிருக்காங்கன்றதுதான் அவங்களோட முக்கியமான கம்ப்ளைண்ட். அனுப்பமாவோட அப்பா உயிரோட இருக்கிறத சொல்லாம இறந்து போயிட்டாங்கன்னு பொய் சொன்னாங்கன்னு சித்தப்பா சொன்னாரு. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குதா செய்யுது. அப்புறம் நான் சென்டிமெண்டா பேசி விழ வச்சுட்டேன். எப்படி? அனுப்பமா அப்பா உயிரோட இருக்காங்கன்னு சொன்னாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. ஒருவேளை அவரு கல்யாணத்துக்கே வந்தா கூட கண்டிப்பா பிரச்சனை தான் பண்ணுவாராம். அப்புறம் பத்மஜா அம்மா பொய் சொன்னது. அந்த பொண்ணோட கல்யாணத்தை பார்க்க தானே பொய் சொல்லிருக்காங்க. அப்புறம் இந்த விஷயத்துல அனு மேல எந்த தப்பும் இல்லையே. இப்படியெல்லாம் பேசி பேசி ஒரு வழியா அவங்கள சம்மதிக்க வச்சுட்டேன். நீ பயங்கரமான ஆளுதான்க்கா. உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா என்ன? இல்லனாலும் என்ன நீ மதிக்கிறதே இல்ல. ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் சூடாறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிரு. அதான் நல்லது. லேட் பண்ணிடாத. உன் அப்பா பிரச்சனை இல்ல, சொன்னா புரிஞ்சுப்பாரு. ஆனா உன் அம்மா மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. எப்ப வேணாலும் அவங்க மனசு மாறி போயிடும். சின்னதா ஒரு விஷயம் கிடைச்சா கூட போதும், அது அவங்க ஊதி ஊதி பெரிய பிரச்சனையா ஆக்கிடுவாங்க. சித்தப்பாக்கு சமாதானம் தான் பிடிக்கும்ன்றதுனால அவர் ஓகே சொல்லிடுவாரு. அதனாலதான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே அனுவ கல்யாணம் பண்ணிக்கோடா. இப்பவே அனுவுக்கு கால் பண்ணி நான் விஷயத்த சொல்றேன். அவளும் சந்தோஷப்படுவா. அட, அனுவே கால் பண்றா. இதுக்கு பேர் தான் மன பொருத்தம்னு சொல்லுவாங்க. நீ அவளுக்கு கால் பண்ணோன்னு போன் எடுக்கும் போது அவளே உனக்கு கால் பண்றா. நீ ஜோடி பொருத்த ஒண்ணு பாக்காத, தைரியமா கல்யாணம் பண்ணு. ஹலோ அனு, நானும் உனக்கு கால் பண்ணதான் இப்ப போனை கையில எடுத்தேன். பார்த்தா நீயே கால் பண்ற. நான் இப்பவே உங்களை பார்க்கணும். நான் உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த பத்தி சொல்லணும். நேர்ல பேசிக்கலாம். சரி, அதுவும் நல்லதுதான். சரி. சரி. என்னடா லாட்டரி அடிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுற? வெறும் லாட்டரி இல்ல, பம்பர். என்ன விஷயம் சொல்லு. அனு இப்பவே என்ன நேர்ல பார்க்கணும்னு சொல்றா. நல்ல விஷயம். அப்ப நீ சீக்கிரம் போ. உன் அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட விஷயத்த அவகிட்ட நேரடியா சொல்லு. சரி. ஹாய். நான் லேட்டா வந்துட்டேன்னு கோவமா? அந்த கோவத்தை போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் விஷயம் இருக்கு. அதை கேட்டா நீ அப்படியே அசந்து போயிடுவ, சந்தோஷத்துல துள்ளி குதிப்ப. சொல்லவா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஓகே, ஷூட் தி क्वेश्चन. என்னோட கல்யாணத்துல பாயாசம் பரிமாறினது மனோ தானே? என்ன? இல்ல, அன்னைக்கு பந்தியில நீங்க பரிமாறினத பார்த்த ஒரு ஆளை நான் பார்த்தேன். அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க தான் என்னோட கல்யாண பந்தியில மேற்பார்வை பாத்தீங்கன்னு. பந்தியில மட்டும் இல்ல, அந்த கல்யாணத்தை நடத்தினதே நீங்க தானே அவர் சொன்னாரு. என்கிட்ட சொன்ன ஆளோட பேரு ராமச்சந்திரன். உங்களுக்கு அவரை தெரியுமா மனோ? அனு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேண்டாம், நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் அங்க எதுவுமே நடக்கல. நீங்க எந்த விளக்கமும் எனக்கு கொடுக்க தேவையில்லைன்னு நான் சொன்னேன்ல. நான் கேக்குற கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்களா? அனு, அது கேக்குற கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க. எந்த விளக்கமும் தேவையில்ல. ஆமா சொன்னேன். யார்கிட்ட சொன்னீங்க? உன் அப்பா கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேன். நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, நான் கேக்குற கேள்விக்கு எனக்கு பதில் மட்டும் தான் வேணும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லது உண்மையா? சொல்லுங்க மனோ, அது உண்மையா இல்லையா? இல்ல. அதாவது என் அப்பா கிட்ட நீங்க சொன்னது பொய்யுங்கிறீங்க அதானே? ஆமா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல?
என் அப்பா கிட்ட நீங்க எதுக்காக போய் சொன்னீங்க? உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான். உங்களை நான் எப்படி நம்புறது? இந்த மாதிரி போய் சொல்ற ஆளை நான் எப்படி நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறது? எப்படி நான் உங்க கூட வாழ முடியும்? அனு, உங்க அப்பா கிட்ட நான் போய் சொன்னதுக்கு பின்னாடி எந்த உள்நோக்கமும் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நல்ல நோக்கத்துல தான் நான் சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணை பத்தி இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லிதான் காரியத்தை சாதிப்பாங்களா? என்னை பத்தி நீங்க தப்பா பேசிதான் நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கணுமா? நல்லா இருக்கு நீங்களும் உங்க நியாயமும். உண்மை அதுதான் அனு. உன் அப்பா தொல்லையில இருந்து உன்னை நான் காப்பாத்தணும்னா அது ஒரு ஈஸியான வழியா இருக்குன்னு தான் அப்படி ஒரு பொய்யை நான் சொன்னேன். அப்பாவோட தொல்லையில இருந்து தப்பிக்க இவ்ளோ பெரிய பொய்யா? எனக்கு புரியல. நீ ஃப்ரீயா இருக்கன்னு தெரிஞ்சா உன் அப்பா உனக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய சம்மந்தம் கூட்டிட்டு வந்துருவாரு. ஆட்டோ டிரைவர் ரூபேஷோட விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி உன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்கன்னு தான் அப்படி சொன்னேன். இருந்தாலும் என்ன சீப்பா கிட்ட உங்க லட்சியத்தை நீங்க அடைவீங்களா? நான் இந்த பொய்யை உன்னோட அப்பா கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் அப்படி சொன்னாலும் அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது கண்டிப்பா நான் தான். அப்புறம் நீ எப்படி சீப்பா ஆவ? அதெல்லாம் உங்களோட நியாயம் மனோ. ஆனா காரியத்தை சாதிக்கிறதுக்கு யார பத்தியும் என்ன பொய் வேணாலும் பேசுறது எனக்கு நல்ல பழக்கமா தெரியல. நீ இதே மாதிரி யோசிச்சுக்கிட்டு சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்கானோ. இப்ப கூட நான் உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணுன்றதுக்காக தான் நான் இங்க ஓடி வந்தேன். ஆனா இப்ப அந்த மூடையே கெடுத்துட்ட. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன். நம்மளோட கல்யாணத்துக்கு என் அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்க. இனிமே நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இத கேட்டும் கூட நீ சந்தோஷப்படாம இருக்க? முதல் கல்யாணத்தோட கசப்பான அனுபவம் என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. ச்சே, இன்னும் அந்த விஷயத்தை விடலையா நீ? அது அவ்வளவு ஈஸியா மறைஞ்சு போற விஷயம் இல்ல மனோ. கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிறதை எதிர்பார்த்து ஆசையா காத்துக்கிட்டு இருந்தவன் நானு. அந்த நேரத்துல அப்பா என்கிட்ட வந்து சொன்னாரு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அப்படி ஒரு கதைய சொன்னதே என்ன கட்டிக்க போறவர் தான். இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற காரணம் அது எதுவா இருந்தாலும் என் மனசால அதை ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. அனு, தேவையில்லாம நீ கோவப்படாத. இதெல்லாம் நீ கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோ. ஏன் இங்க பாரு, நம்ம கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இதுக்கு நடுவுல இப்படி எல்லாம் சில்லியா கோவப்பட்டு மூடியே ஸ்பாயில் பண்ற நீ. கல்யாண விஷயத்த நான் மறுபடியும் யோசிச்சு முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன். அனு, கண்ணுல ஒரு தூசி விழுந்தா அதை எடுக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. அதே மாதிரிதான் மனசுலயும். என் மனசுல நீங்க தேவையில்லாம தூக்கி எறிஞ்ச ஒரு அழுக்கு இருக்கு. அது சுத்தமாகற வரைக்கும் வேற எதை பத்தியும் என்னால யோசிக்க முடியாது. அது கல்யாணமா இருந்தாலும் சரி. நம்ம அதை பத்தி அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அனு ப்ளீஸ் கோவப்பட்டு போவாத, நில்லு. நேத்து உங்களோட அம்மா எங்க வீட்டுக்கு வந்து என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனாலும் அதை பத்தி எல்லாம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே. நான் அதெல்லாம் அப்பவே மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏன்னா உங்களோட அம்மாவுக்கு என்னை பத்தி அவ்வளவுதான் தெரியும். அவங்களால என்ன அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியும். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா நீங்க எனக்கு அப்படி இல்ல மனோ. நான் உங்களை அந்த மாதிரி பார்க்கவும் இல்ல. அனு, நான் தான் சொல்றேன்ல, உன் அப்பா மறுபடியும் ரூபேஷ் மாதிரி ஒரு மாப்பிளைய இனிமே கூட்டிட்டு வர கூடாதுன்னா நான் அந்த மாதிரி சொன்னேன். அப்பா யார கூட்டிட்டு வந்தாலும் சரி, வேண்டானா வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியமோ சுதந்திரமோ என்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக அப்படி போய் சொல்லணும்? அனு, அது நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நான் கிளம்புறேன். ஹே ஹே அனு, அனு ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அனு, அனு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அனு, அனு. நீ மனோவை பாக்குறதுக்காக தான் போனியா? உங்களுக்கு எப்படி தெரியும்?
மனோ சொன்னாராமா? மனோ ஒன்னும் சொல்லல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே மனோவுக்கு கால் பண்ணி பார்க்கணும்னு சொன்ன. அதுக்கப்புறம் நீ வெளியே போன, அதான் பார்க்க போனியான்னு கேட்டேன். போன விஷயம் என்னாச்சு? மனோவை பாத்தியா? அவரை பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். மனோ என்ன சொன்னா? மனோ என்ன சொல்லுவாரு? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அனு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்பா கிட்ட சொன்னதே மனோதாமா. மனோவா? மனோ உன்கிட்ட அப்படி சொன்னானா? நான் கேட்ட உடனே மனோ ஒத்துக்கிட்டாரு. எனக்கு அன்னிக்கே தோணுச்சு, யாரோ ஒருத்தர் சொல்லாம அப்பா அவ்வளோ தைரியமா வந்து என்கிட்ட கேட்க மாட்டாருன்னு. அதனாலதான் நீங்க என்ன தடுத்தும் நான் மனோ கிட்ட அதை பத்தி கேட்க போனேன். மனோ எதுக்கு அவர்கிட்ட அந்த மாதிரி சொன்னாருன்னு நீ ஏதாவது கேட்டியா? அதுவும் கேட்டேன். அவங்களுக்கு அவங்க நியாயம். அப்பா எனக்கு வேற ஒரு வரனை கூட்டிட்டு வந்துடக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்னதா மனோ சொல்றாரு. ஆனா என்னால அவர் சொல்றதை ஏத்துக்க முடியல. ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். உன்னை அவன் விரும்புறதுனால கிறுக்குத்தனமா அவனுக்கு வந்த ஒரு யோசனையா கூட இருக்கலாம்ல. அப்பா எனக்கு கல்யாண வரன் தேடுறதுல என்ன பிரச்சனை? அப்பா எனக்கு கொண்டு வரேன்னா கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு நான் தானே முடிவு பண்ணணும். அப்படி ஒரு சம்பந்தம் வந்தாலும் அதை தட்டி கழிக்க எனக்கு தெரியாதா என்ன? அதுக்கு மனோ எதுக்கு இப்படி ஒரு பொய்ய சொல்லணும்? நீ அந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு ஒரு பெரிய விஷயமாக்காத. அத பத்தி மண்டைய உடைச்சுக்காம ஏதோ தெரியாம சொல்லிட்டான்னு நினைச்சுக்கோ. இருந்தாலும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவர் சொன்னது எனக்கு என்னமோ அது சரியா படலம்மா. மனோ அந்த மாதிரி இல்லாத ஒரு கதையை சொல்லியிருக்க கூடாது. அதையே நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. அந்த விஷயத்த விடு அனு. எப்படி பார்த்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது அவன் தானே. அதுதாம்மா எனக்கு வருத்தமா இருக்கு. அதுக்கான காரணம் எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி சொல்ற ஒருத்தரை எப்படி நம்ப முடியும்? அப்படி ஒருத்தர் கூட நான் எப்படி வாழ முடியும்? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குமா. நீ இந்த மாதிரி இப்ப பெரிய முடிவெல்லாம் எதுவும் எடுக்காத. அந்த அளவுக்கு இப்ப ஒன்னும் பெருசா நடந்து போயிரல. எதுவா இருந்தாலும் பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் தான். இங்க என்ன எதிர்பார்க்கல? எதிர்பார்க்காம இருக்க நாம ஒன்றும் தெரியாதவங்க ஓ, இல்லை. ஏன் தங்கச்சி புருஷன் தானேன்னு சொல்ல வரீங்க? அது எனக்கு தெரிஞ்ச உண்மைதான் இல்லையா? சரி, இப்போ உங்க தங்கச்சி எங்க? அவ ஒண்ணு ஏன் கூட வாழலையே. அப்புறம் எப்படி மாமா மச்சான்? ராமச்சந்திரா, இந்த விவாதத்துக்கெல்லாம் நான் வரல. நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். ஆளை விடு. ஏய், என்னது கையில பெரிய பொட்டலமா இருக்கு? மருந்து எனக்கும் பானுமதிக்கும் வாங்கினேன். வயசாயிடுச்சுல, இதெல்லாம் குடிச்சாதான் வாழவே முடியும். என்னது இது? எதுக்கு வாழணும்? இந்த மாதிரி பூமிக்கு பாரமா எதுக்கு வாழணும்ன்ற? பட்டு போன மரமா இருந்தா வெட்டிதான் ஆகணும். ராமச்சந்திரா, நீ வழி விடு. உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. எந்த வேலையுமே இல்லாதவன் நான். எனக்கு உண்டான காலமும் நேரமும் பறந்து விரிஞ்சிருக்கு. வீடும் குடும்பமும் இல்லாதவங்க யோசிக்க என்ன இருக்கு? உலகமே வீடு, உட்கார்ந்த இடமே சொர்க்கம்னு வாழ வேண்டாம். என் குடும்பத்தையே அழிச்சிட்டு இப்ப வந்து தத்துவமா பேசுற? பட்டு போன மரம் மாதிரி இருக்கிற உன்னை கொண்டுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போவேனா நான் நினைக்கிறேன். இல்லைன்னா உன்னெல்லாம் அப்பயே நான் பரலோகத்துக்கு அனுப்பியிருப்பேன். உன்னோட குடும்ப வாழ்க்கையை அழிச்சது நீதான்டா. நீ நடந்துகிட்ட விதம் தான் எல்லாத்துக்கும் காரணம். என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அவ பிள்ளையோட வாழ்க்கையையும் சேர்ந்து நாசம் பண்ணியடா. நான் அதையெல்லாம் மறந்துட்டேன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு பதில் சொல்ல தெரியாம இல்ல. வாழ்க்கை பூரா அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தவன்டா நானு. அப்படிப்பட்ட என் வாயிலேயே உன்னை சபிக்க வச்சிடாதடா. யாரையா பயமுறுத்துற? அப்படி ஏதாவது திட்டணும்னா திட்டு. தெரியாத வார்த்தையா இருந்தா தெரிஞ்சுக்கிறேன். திட்டியா? ராமச்சந்திரா, வாய்க்கு வந்தபடி பேசலான்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. நீ எதுக்கு என்கிட்ட கோவப்படுற?
நீ தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறது என்னோட தங்கச்சியே. நீ தூக்கி எறிஞ்சிட்டு போன மாதிரி என்னால் அவளை தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியாது. நான் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அவளோட வாழ்க்கையே கருகி நாசமா போயிருக்கும். ஒரு அண்ணனா நான் அவளுக்கு கை கொடுத்தது தப்பா இல்ல? ஆமா, அதுதான் தப்பு. யோ, என் பொண்டாட்டி பத்தி எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? அதான் சொன்னனே, அவ என் கூட பிறந்த தங்கச்சிங்கிறதுனால. யோ யோ பாச மலரு, ஓ ஒருத்தனால தான் நான் இன்னைக்கு தெரு தெருவா சுத்திட்டு திரியறேன். இல்ல, எனக்கு புரியல. நூத்துக்கணக்கான பசங்களுக்கு பாடம் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, உனக்கு நான் இப்ப பாடம் எடுக்கவா? யோ, ஊர்ல இருக்கிற பசங்களுக்குலாம் உபதேசம் பண்ணி நல்ல வழியில அனுப்ப தெரிஞ்ச உனக்கு சொந்த தங்கச்சிக்கு உபதேசம் பண்ணணும்னு தோணுச்சா? நான் அவளுக்கு உபதேசம் பண்ணாமலேயே அவ ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்றா. அப்புறம் எதுக்கு நான் உபதேசம் பண்ணணும்? தெரியாம ஒரு தப்பு பண்ணதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா, அதனால அவன் புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா? ஜெயில இருந்து வந்த புருஷனை அவன் பண்ண தப்ப மன்னிச்சு நீ அவளை ஏத்துக்கமான்னு நீ சொன்னியாயா? அப்புறம் எதுக்கே நீ எல்லாம் பெரிய மனசு சொல்ற? அதுக்கு பதிலா என்ன பத்தியே குற்றம் சொல்லி என்கிட்ட இருந்து அவளை பிரிச்சுட்ட. அதனால இப்ப என்னாச்சு? என்ன அவ கேவலமா பாக்குறாயா? இவ்வளவு பண்ண நீ இன்னொரு விஷயத்தையும் நீ சேர்த்து செஞ்சுட்டு போயிருக்கலாம். என்னை விட ஒரு நல்ல புருஷனை உன் தங்கச்சிக்கு தேடி பிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே? அதை பத்தி நான் யோசிக்காமலாம் இல்ல. ஏன்னா பத்மஜா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அந்த காரணத்தினாலதான் அவ அன்னைக்கு அழுது புலம்பிட்டு வாழ்ந்துட்டு. அப்போ அதனாலதான் நீ என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருக்கிற. என்னது கல்யாணமா? யார் கல்யாணம்? அனுபமாவுக்கா? அனுக்குதான் என் பொண்ணு. எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். ராமச்சந்திரா, அது ஆனா அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கானே, மானு, அவன் தான் சொன்னான். இப்ப சொல்லு, உண்மைதானே? உனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல நான் மறைக்க ஒன்றும் இல்லை. படிக்கிற காலத்துல அந்த பொண்ணு அப்படி ஒரு தவறு செஞ்சிட்டா. அந்த வேதனையோட தான் நாங்களும் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் கேள்விப்பட்டது உண்மைதான். நீங்க எல்லாரும் அவ கல்யாணத்தை நடத்திட்டீங்க. அப்போ உனக்கு தெரியும்னு சொன்னது? எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் தான் இருந்தது. அது உண்மையானு தெரிஞ்சுக்கதான் அப்படி கேட்டேன். இப்போ உறுதியாயிடுச்சு. இப்ப சொல்லு, கல்யாணம் எப்ப நடந்தது, யாரு கூட நடந்தது, எங்க நடந்ததுன்னு எல்லாத்தையும் இப்பயே என்கிட்ட சொல்லிடு. சொல்லு சீக்கிரம். ராமச்சந்திரா, இதுக்கு மேல உன்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நான் கிளம்புறேன். ஏய், பாத்தியா, இது போல உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். சொல்லு, என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துனீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்றதுக்கும் எதுவும் இல்லை. நான் உயிரோட இருக்கும்போது என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க உனக்கு எப்படியா உரிமை வந்துச்சு? சொல்லுடா. கல்யாணம் பண்ணி வச்சு எவ்வளவு கமிஷன் வாங்கின சொல்லு. ராமச்சந்திரா, கையேடு. அனு சொன்ன மாதிரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? அந்த ஆள் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லி. அதெல்லாம் வேண்டாம். அது இன்னும் ஆபத்தாயிடும். அதெல்லாம் நான் யோசிக்காம இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனும் நாமளும் எல்லாருமே போக வேண்டியது வரும். என்ன ஏதுன்னு கேள்வி எழும். அவன் ஜெயிலில் இருந்த காலத்துல தான் அம்மா உனக்கு பிறந்தான்னு சொல்லி உன்னோட பேரை கெடுக்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதானே அவன்கிட்ட இப்போ இருக்கிற ஒரே ஆயுதம். அதை பற்றி போலீஸ்காரங்க கேட்டாங்கன்னா எல்லா உண்மையையும் நாம ஓப்பனாக சொல்ல வேண்டி வரும். போலீஸ்காரங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும்ல. அவங்களுக்கு இப்படி ஒரு கதை கிடைச்சதுன்னு வையே, அவங்க இந்த விஷயத்தை யாருக்கிட்ட கொண்டு போவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால போலீஸு கேஸ்ன்னு போயிடாம நாம ஒதுங்கி வாழ்றதுதான் நமக்கு நல்லது. அப்ப இந்த பிரச்சனைக்கு வேற என்னதானா வழி? இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. அனுவோட கல்யாணத்தை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நடத்திடலாம். எல்லா விஷயமும் அனுவுக்கு தெரிஞ்சது தானே. அதனால அந்த பயம் வேண்டாம். அனுவுக்கு பிடிச்ச பையன் வேற. ஆனா
நேத்து மனோ கிட்ட அவ ஏதோ சண்டை போட்டு வந்த மாதிரி தோணுது. ஆ? வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி அமைதியா தான் இருந்தா. ஏன் என்னாச்சு? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான். ஒரு நாள் அனுவோட அப்பாவுக்கும் மனோவுக்கும் வழியில ஏதோ தகராறாயிருக்கு. அவர் முடிவு பண்ண யாரோ ஆட்டோக்காரர் சம்மதத்தை மனோ தானே எப்படியோ தடுத்தான். பிரச்சனையே இப்ப அங்கதான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த சண்டையில மனோ ஏதோ உளர்னதுனால அந்த ஆளு அனுவோட கல்யாணத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அவளோட கல்யாணமே முடிஞ்சிருச்சுன்னு மனோ அப்பா கிட்ட பொய் சொல்லிட்டாருன்னு அனு இப்ப கோவப்படுறா. உங்க கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் அவன் அந்த மாதிரி சொல்லியிருப்பான்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அனு ஒத்துக்கவே இல்ல. பொய் சொன்ன ஒரு ஆள் கூட எந்த தைரியத்துல வாழ்றதுன்னு அவ என்கிட்டே சொல்றா. ஓ, இந்த கல்யாணத்தை முடிக்கலான்னு பார்த்தா பிரச்சனை மேல பிரச்சனை வருது. இந்த நேரத்துல அனு அவங்கிட்ட கோவப்பட்டது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேன். அவ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவ எந்த அளவுக்கு அடம் பிடிப்பான்னு உங்களுக்கே தெரியும்ல. எதுக்கும் நீங்க ஒரு தடவை அவகிட்ட வந்து பேசுங்களேன். நான் வரேன், அவகிட்ட பேசுறேன். எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும். என்னடா தூங்கிட்டியா? இல்ல உள்ளவா. அனுவை நீ பாக்கல? பார்த்தேன். திரும்பி வந்ததுல இருந்து நீ மூட் அவுட்டா இருக்க. அதனாலதான் அப்பத்துல இருந்து உன்கிட்ட நான் கேட்கல. அந்த நேரத்துல அப்பா வேற இருந்தாரு. பெரியப்பா அவரு சாப்பிட்டு தூங்கிட்டாரு. நீ சாப்பிடலையான்னு கேட்டாரு. நீ வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன்னு நான் சொல்லிட்டேன். அனுவோட பிரச்சனை எதுவுமே அப்பாக்கு தெரியாதுல்ல. அவர்கிட்ட இத பத்தி ஏதாவது சொல்லிட போற? அனுவா பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு சொல்லு. அவ என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டா. ஐயோ, ஏன் என்னாச்சு? என்ன நடந்துச்சு? தப்பு என் மேலதான். முந்திரி கொட்டத்தனமா யோசிக்காம எல்லாம் நான் பண்ண தப்பு தான். அது இப்ப பூமராங் மாதிரி என்கிட்ட வந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அன்னைக்கு அனு அப்பாவோட சண்டை போட்டேன்ல, அந்த சண்டைக்கு நடுவுல நான் ஒரு கோவத்துல அந்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாத ரகசியத்தை சொல்லிட்டேன். அப்படி என்ன சொன்ன? அனுப்பமாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிட்டேன். அந்த ஆள் அதை போய் அனு கிட்ட கேட்பான்னு எனக்கு என்ன தெரியும்? டேய் மனு, நீ இந்த சின்ன விஷயத்தை கூட யோசிக்க மாட்டியா? அந்த குடிகாரங்கிட்ட போய் இப்படி எல்லாம் சொல்ல எப்படிடா தோணுச்சு? மனு, எனக்கு ஒரு சந்தேகம். உண்மையிலேயே நீ அனுவை காதலிக்கிறியா? என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி கேக்குறல்ல? எப்படி கேட்காம இருப்ப? ஏற்கனவே அடிப்பட்ட இடத்துல மிளகாவை தேய்க்கிற மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்க. அனுவோட அப்பாவா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கே அந்த ஆள் ஒரு தலைவலியா இருக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி இருந்தும் அந்த ரகசியத்தை அந்த ஆள் கிட்ட சொல்லியிருக்க. நீ நேர்மையானவனான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அட, நான் உண்மையிலே அந்த ஆள் கிட்ட வேணும்னு அந்த விஷயத்த சொல்லல. எல்லாரும் முன்னாடியும் வச்சு அந்த ஆள் அவமானப்படுத்துற மாதிரி பேசினதால அந்த ஆள் வாய அடைக்கணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். எவ்வளவு சாதாரணமா நீ உன்னை நியாயப்படுத்துறதுக்காக பேசுற பத்தியா? உன்னோட இமேஜை காப்பாத்துறதுக்கு நீ அனுவோட இமேஜை காலி பண்ணிருக்க. அவளோட மனசுல அவளுக்கே தெரியாம குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்க ஒரு ரகசியத்தோட துருப்பிச்சிட்ட அந்த ஆளுக்கிட்ட போய் கொடுத்திருக்க. அந்த ஆள் அந்த விஷயத்த பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டு நடந்து முடிந்த விஷயத்த பத்தி ஞாபகப்படுத்தி விட்டா அவளால அது தாங்க முடியுமா? கல்யாணம் நடந்தது, மோசமான கட்டங்கள் எல்லாம் கடந்து வந்தது, புருஷன் இறந்து போனது, ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பொண்ணு தன்னோட பொண்ணுன்னு கூட தெரியாம இத்தனை நாளா ஒரே வீட்டுல தங்கி இருந்தது. இது எல்லா விஷயமும் ஒரே நேரத்துல மனசுல தோணுச்சுன்னா அந்த ஒரு வலியை எந்த பொண்ணாலையும் தாங்க முடியாது. இல்லைனாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பத்தி ஆம்பளைங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. உங்களோட ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் புரிஞ்சு தலையாட்டிட்டு இருக்கிறவங்க தான் அந்த பொண்ணு இல்ல? அக்கா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அனுக்கு துரோகம் பண்ற எண்ணம்லாம் எனக்கு எப்படி இருக்கும்? என்னவோ நீ சொல்றதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. சரி, நீ சொன்னதுக்கு அனு என்ன பதில் சொன்னா? உன் அப்பா வேற ஒரு வரனை கொண்டு வந்துட கூடாதுன்னு தான் அவகிட்ட ஒரு பொய்ய சொல்லி அப்படியே நான் சமாளிச்சிட்டேன். அவ அதை நம்பியிருப்பாளான்னு டவுட்டா தான் இருக்கு. கடைசியில இத பத்தி நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டா. உன் அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையை நீயே உருவாக்குனது சுத்தமா சரியில்லை. அப்பாவும் அம்மாவும் வேற ஒரு காரணத்தோட வந்து தடை பண்றதுக்கு முன்னாடி
கல்யாணம் பண்றதுதான் நல்லது. ஆனா அம்மா அப்பா ஒத்துக்கிட்டும் இப்போ இவ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளே, அதான் இப்ப வருத்தமா இருக்கு. இந்த நிலைமையில அனுவை நீ சமாதானப்படுத்துறது தான் கரெக்ட். ஆனா நீ என்ன சொன்னாலும் அவ கேப்பான்னு எனக்கு தோணல. வேணும்னா ஒண்ணு செய், நீ அனுவோட மாமாவோடையும் அம்மாவோடையும் இந்த விஷயத்தை பத்தி பேசி பாரு. அவங்க அனு கிட்ட பேசி அவளை வழிக்கு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பொண்ணோட கல்யாணம் நடக்கணும் தானே இருக்கும். அது சரி. தயவு செஞ்சு நீ இதுக்கு மேல எதுவும் சொதப்பிடாத. பார்த்து ஜாக்கிரதையா பேசு. என் செல்லக்குட்டி, என்னாச்சு? ஏன் வெட்டியா இருக்க? அம்மா, இப்பதான் அழகா இருக்க. இப்படி இருந்தாதான் அழகா இருக்கும். நீ என்ன பண்றீங்க? எழுத வேண்டியதெல்லாம் எழுதி முடிச்சிட்டியா? இது எது உனக்கு? ஓ, பிங்கி கொடுத்தது. ஓ, இதுவும் பிங்கி தான் கொடுத்தாளா? உனக்கு பிங்கி கொடுக்காதது ஏதாவது இருக்கா? எப்ப பார்த்தாலும் பிங்கி பிங்கின்னு. இங்க பாரு, பிங்கி பிங்கின்னு சொல்லிக்கிட்டு படிக்காம இருந்து பாரு. நீ எழுதி முடிச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டு சாப்பிடவா. சொன்னதை கேட்டுதா? பசிக்குதுன்னா எழுந்து வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? கேக்குறது காதல் விழலையா? ஏன் சாப்பாடு வேண்டாங்கிற? எனக்கு வேண்டாம். அதுக்கு என்ன காரணம்னு தான் கேக்குறேன். அம்மா எங்க? அம்மா படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தலைவலி. தூங்கிட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னா இன்னைக்கு பூரா நீ பட்னியா தான் இருக்கணும். வேணும்னா வந்து சாப்பிடு. இவளும் இவளோட பிங்கியும். ஜுரமா? காய்ச்சல்லாம் இல்லம்மா, ஒரே தலை வலிக்குது. இங்கேயா வலிக்குது? ஆ. அம்மா, மாத்திரை போட்டீங்களா? அம்மா கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிடும், அப்புறம் நல்லாயிடுவேன். அம்மா, நீ எழுதிட்டியா? ஆ, எல்லாத்தையும் எழுதிட்டேன். பசிக்கலையா? சாப்பிட்றியா? போ, அக்கா கிட்ட போய் சொல்லு, எடுத்து கொடுப்பா. ஐயோ, எனக்கு நீங்க தான் ஊட்டி விடணும். என்னால முடியலடா செல்லம். இன்னைக்கு ஒரு நாள் அக்கா உனக்கு எடுத்து கொடுப்பா. எனக்கு நீங்க தான் ஊட்டி விடணும். அடம் பிடிக்காத செல்லம். அம்மாக்கு முடியலன்னு தானே இங்க வந்து படுத்திருக்கேன். புரிஞ்சுக்கோ அம்மு, போய் சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் செல்ல குட்டி இல்ல, நீ போய் சாப்பிடுறா. எனக்கு அக்கா கொடுத்தா வேண்டாம், அம்மா கொடுத்தா போதும். உன்னோட அக்கா தானே அவ. அக்கா உனக்காக என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கான்னு தெரியுமா உனக்கு? சீக்கிரம் போய் சாப்பிடு. வேண்டாம், எனக்கு ஒண்ணும் வேணாம். அக்கா கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன். நீங்க கொடுத்தா போதும். நீங்க கொடுத்தாதான் சாப்பிடுவேன். அக்காவுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு பிடிச்ச மாதிரி வகை வகையா இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்கா. ஆனா நீ இந்த மாதிரி அடம் பிடிச்சு சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அது அக்கா கஷ்டமா இருக்கும்ல.
அவ உன்னோட அக்கா தானே, போய் சாப்பிடுறா. அக்கா சாப்பிட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உனக்காக அவ காத்துட்டு இருக்கா. அவ உன்னோட அக்கா தானே. எனக்கு நல்லா தெரியும் அக்காக்கு என்ன பிடிக்காது. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. யார் சொன்னா? பொய்யெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்காது. உனக்கு தான் அந்த மாதிரி தோணுது. அக்காவுக்கு நீனா ரொம்ப இஷ்டம். அவங்களுக்கு என்ன பிடிக்காது தானே. என்னை எப்பவுமே திட்டுறாங்க. என் கூட விளையாட வர மாட்டாங்க, கதை சொல்ல மாட்டாங்க, எதுவும் வாங்கி தர மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்காது. அதனாலதான் சாப்பாடு அவங்க எனக்கு கொடுக்க வேணான்னு சொல்லுறேன். என்னை எடுத்து வளர்த்தாங்கன்னு அக்கா சொல்றத நானே கேட்டிருக்கேனே. என்ன பிடிக்காதனால தானே அப்படி போய் சொல்றாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், நான் தூங்க போறேன். அம்மோ நில்ல. சரி வா, உனக்கு நானே சாப்பாடு பிசைஞ்சு ஊட்டி விடுறேன். வா வா. உட்காரு. நான் ஊட்டி விடட்டுமா? வேண்டாமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி சாப்பிடு. அம்மா தண்ணி. ஆ. எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்காது. அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எப்பவுமே திட்டிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு. அதனால தான் அவங்க எனக்கு சாப்பாடு கொடுக்க வேணான்னு சொல்லுறேன். என்னை தத்தெடுத்து வளர்க்குறீங்கன்னு அக்கா சொல்றத நானே கேட்டிருக்கேனே. போதும். இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடி. போதும். ஆ, சரி. அனு, இந்த பிளேட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுறேன். தலைவலி இப்போ குறைஞ்சிருக்காமா? ஆ, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அனு. குடிக்கிறதுக்கு சூடா ஏதாவது வேணுமா? வேண்டாமா, நீ போய் தூங்க. இவையே இங்க வந்து உங்க கூட படுத்திருக்கா? அவதான் இன்னைக்கு என் கூட தூங்கணும்னு சொன்னா. அதான் இங்கே படுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் ஏற்கனவே ஜுரமாச்சே,
பக்கத்துல படுத்து இவளுக்கும் ஜுரம் வந்துட போகுது. ஷோ, எனக்கு பெருசா ஜுரம்லாம் ஒண்ணும் இல்ல. லைட்டா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, மத்தபடி எதுவும் இல்ல. அது போதாதம்மா, அதுவே பரவும்ல. இன்னைக்கு இவ இங்க தூங்க வேண்டாம். ஒருவேளை ஜுரம் வந்துருச்சுன்னா ஸ்கூலுக்கு போக முடியாதுல்ல. அவ தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்ல, நான் இவளை தூக்கிட்டு போய் என் ரூம்ல படுக்க வச்சுக்கிறேன். நீங்க இங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. என்னாச்சு இவளுக்கு? திடீர்னு அவன் மேல இவ்ளோ அன்பு காட்டுறா. இங்க பாரு அம்மு, உனக்குன்னு யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை நான் என் கூட பிறந்த தங்கச்சியா தான் இவ்வளோ நாளா பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு எந்த குறையும் இல்லாம உன்னை பார்த்துக்க வேண்டியது இந்த அக்காவோட கடமை. இந்தாங்கண்ணே டீ. ஆ, சக்கரை எல்லாம் போட்டிருக்கல? கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, சக்கரை போடாம இருக்கிறதா நல்லது. ஓ, இந்த வியாதி வந்தாலும் வந்தது. வீட்டில் பானுமதி ஒரு ஸ்பூன் சக்கரை கூட காஃபியில் போட மாட்டேங்கிறா. வெளியிலையாவது கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கலான்னு பார்த்தேன். அதனால தான் காப்பியில் சக்கரை போட்டியான்னு கேட்டேன். அவளை மாதிரியே நீயும் என்ன தண்டிக்க ஆரம்பிச்சிட்ட. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. உங்க உடம்புக்கு அது நல்லது இல்லல்ல. ஆ, வயசானாலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாதி வரத்தாமா செய்யும். கடைசியில் அதுவே நமக்கு வினையாகும். ஒரு வகையில் பார்த்தா அதுதான் இயற்கையின் நியதி. நோய் வந்து மனுஷங்க மட்டும் இறக்கலைன்னா இந்த உலகம் என்னைக்கோ மனுஷங்களால நிறைஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் போட்டோம். இங்க என்ன விசேஷம் சொல்லு. அணு விஷயத்தை நினைச்சு பார்த்தாதான் பயமா இருக்குண்ணே. அவ திடீர்னு ஒரு மாதிரி நடந்துக்கிறா. இப்ப வேலைக்கு போறது இல்லையா? அதெல்லாம் சும்மா டைம் பாசிங் தான். ஆரம்பத்துல சரியான நேரத்துக்கு வேலைக்கு போய் வேலை செய்யும்போது கொஞ்சம் உற்சாகமா இருந்தா. ஆனா இப்பெல்லாம் அவளுக்கு வேலைக்கு போறதே பிடிக்க மாட்டேங்குது. சில நேரத்துல மத்தியானம் கிளம்பி போறா, சில நேரத்துல போன உடனே திரும்ப வீட்டுக்கு வந்துருவா, சில நாள் போகவே மாட்டா. இப்படி இருந்தா எப்படிமா? செய்யற வேலையில ஒரு பொறுப்பு வேண்டாமா? அது மட்டும் இல்ல, வேலைக்கே அது வேட்டாயிடுமே. அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரியுங்கிறதுனால அவ மேல கோவப்படவும் மாட்டா. அவளுக்கு என்னதான் பிரச்சனை? அவ கல்யாண விஷயத்துல உடனே ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அந்த பேச்சு எடுக்கும்போது சில நேரத்துல சம்மதம்னு சொல்லுவா. இப்ப என்னடானா கொஞ்ச நாள் போகட்டும்ங்கறா. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பையனுக்கு கல்யாண ஆசையை காட்டி அவனை காத்திருக்க வைக்கிறது நியாயமா? மனோ எனக்கு கால் பண்ணான். அவனோட அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால நாம உடனே இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும். இதையெல்லாம் நீங்க தான் அவகிட்ட எடுத்து பேசணும். நான் பேசினா சில நேரத்துல என்கிட்டயா கோவப்படுறா. அவ கண் கலங்கறத பார்க்க மனசு இல்லாம நான் மனசு நோகிற மாதிரி எதுவும் பேசுறதும் இல்ல. அதோ
அனு வந்துட்டா பாருங்க. ஆ, நான் அவகிட்ட பேசுறேன். நீங்க எப்போ வந்தீங்க மாமா? நான் இப்போதான் உள்ள வந்து உங்க அம்மா கிட்ட ஒரு காஃபி வாங்கி குடிச்சிருக்கேன். இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டியா என்ன? ஆ, நான் half அன் ஹவர் முன்னாடியே கிளம்பிட்டேன். அம்மாடி, ஒரு ஆஃபீஸ்னா நம்ம இஷ்டத்துக்கு அப்படி புறப்பட்டு வர்றது சரின்னு உனக்கு தோணுதா? மேலதிகாரிகளுக்கு அந்த மாதிரி பண்றது பிடிக்காது. அது ஆலிஸ் அக்காவோட ஆபீஸ் தானே, அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு அவங்க முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. நான் எப்போ வேணாலும் அங்கே வரலாம் போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மாடி, மற்றவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அன்பால அவங்களுடைய சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்றது அவங்க அன்பை குறைச்சி மதிப்பிடுறதுக்கு சமம்மா. இப்போ அங்கே பிஸியாக ஒன்றும் நடக்கல மாமா. ஆலிஸ் அக்காவே அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் கிளம்புனேன். நான் உன்னை குற்றம் சொல்றேன்னு நினைக்காத. மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். இது மட்டும் இல்லம்மா, நான் இன்னொரு விஷயத்தை பத்தியும் பேசுறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். புது விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கும் மனோவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி. நாம ஏற்கனவே பேசி முடிவு பண்ணதான்னாலும் நடுவில் சில பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அது எல்லாமே உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அவன் வீட்டில் கல்யாணம் நடத்துறதுல விருப்பம் இல்லாமல் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அது உன்னால கிடையாது. நாங்கள் சில விஷயங்களை அவங்க கிட்ட ஓப்பனாக சொல்லலைங்கிறது மட்டும்தான். எது எப்படியோ இப்போ கலங்கி நல்லா தெளிஞ்சிருக்கு. அவன் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு மனோ எனக்கு கால் பண்ணி சொன்னான். அந்த விஷயத்தை என்கிட்டயும் சொன்னாரு. அப்போ உனக்கும் விஷயம் தெரியுமா? மனோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். கல்யாணத்தை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நடத்தணும்னு அவன் சொல்றான். இந்த கல்யாணத்தை ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மாசம் முடிவுல இல்லனா அடுத்த மாசம் ஆரம்பத்திலே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு அண்ணன் சொல்றாரு. ஆமா, இன்னும் இதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு சரி, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? டேட்டு விஷயத்துல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? என்னம்மா நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற? எல்லா முடிவுகளையும் நீங்களே எடுத்துக்குங்கன்னு சொல்றியா? இன்னும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்தா நல்லா இருக்கும் மாமா. டேட்டை பத்தி சொல்றியாம்மா நீ? டேட்டை பத்தி மட்டும் இல்ல, எல்லாத்தையும். எல்லாத்தையும்னா மனோவை கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கிற? என்னாச்சு திடீர்னு? மனோவை நீயும் நல்லா தானே பழகிட்டு இருந்தீங்க. இப்படி சைலண்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கல்யாணம் பண்ணிக்க போறவரோட குணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியும் மாமா. நீ என்ன சொல்ற? இவ்வளவு நாளா மனோவோட மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? நெருங்கி பழகும் போது தானே உண்மையான குணமே வெளியில தெரியுது. மடி, ஒரு ஆளை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றது முட்டாள்தனமா தெரியலையா? நீ ஆயுசு பூரா ஒருத்தன் கூட இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப என்ன பிரச்சனை? ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்ததா? என்ன விஷயங்கிறத நான் சொல்றேனே. இவளை பத்தி இவளோட அப்பா கிட்ட மனோ ஏதோ சொல்லி இருக்கான். மனோ அந்த விஷயத்தை பத்தியும் என்கிட்ட போன்ல சொன்னான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன அந்த விஷயம் தானே. அவன் அந்த மாதிரி சொல்லிட்டதால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா என்ன? சொல்லு. இருந்தாலும் மனோ அப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்க வேண்டாம்ல. காரியத்தை சாதிக்க பொய் சொல்றவங்கள நான் எப்படி நம்ப முடியும்? லட்சியங்களை அடையறதுக்கு சின்ன சின்ன பொய்களை தெய்வங்களே சொல்லியிருக்குங்கிற விஷயத்த நீ புராணங்கள்ல படிச்சது இல்லையா? நாம ஒன்றும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. பல சந்தர்ப்பங்கள்ல நாமளும் அதை செய்யறது உண்டு. மனோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிற்கும்போது நாம என்ன பண்ணோம்? உன் அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னோம்ல. உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம். நாம எதுக்கு அந்த மாதிரி ஒரு பொய் சொன்னோம்? உன் கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நடக்கணுங்கிறதுக்காகத்தான் இல்லையா? மனோ சொன்னதை நீ அந்த மாதிரி எடுத்துக்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.